நமஸ்தே. அனைவருக்கும் ஸ்ரீ பகவானோட ஜென்மதின வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் இந்த சிறப்பான நாள்ல சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இனிய நாள் இந்தியாவின் பல மாநிலங்கள்லயும் உலகின் பல்வேறு இடங்கள்லயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். நாமளும் கொண்டாடலாமா இல்ல? சமீபத்துல ஒரு உலக புகழ்பெற்ற மருத்துவர் பகவானை தரிசிக்க வந்தார். அப்போ அவர் பகவான் கிட்ட கேட்டார், பகவான், போதனைகள் எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்னஸ்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். அம்மா பகவானோட போதனைகளின் சாரம்சம் ஏகத்துவம். உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரிவுகளுக்கும் தீர்வு ஒன்னஸ்னு அம்மா பகவான் சொல்றாங்க. ஏகத்துவம் ஜீவாமி, ஏகத்துவம் சம்விஜாமி, ஏகத்துவம் புத்தம் பயாமி. இதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் வண்ணஸை ஏற்படுத்திக்கிட்டு பிறர் உள்ளங்கள்லயும் வண்ணஸை மலர வச்சு அந்த வண்ணஸை பாதுகாக்கும் தூண் போல நின்னாதான் நிம்மதியும் அமைதியும் நிலைக்கும். இப்படிப்பட்ட மகா சங்கல்பத்தை நினைவூட்டும் வகையில்தான் மார்ச் 7 வண்ணஸ் தினமாகவும் இந்த மாதத்தை வண்ணஸ் மாதமாகவும் சிறப்பா கொண்டாடுறாங்க. இந்த உயர்ந்த உன்னதமான சங்கல்பத்துல நாமும் ஒன்னா சேர்ந்து பயணம் செய்யலாமா? ஓம் பகவான் ஸ்ரீ பகவான் ஜெய பகவான் ஜெய ஜெய பகவான். ஓம் பகவான் ஸ்ரீ பகவான் ஜெய பகவான் ஜெய ஜெய பகவான். லோகோதாரக ஸ்ரீ பகவான் முக்தி பிரதாதா ஜெய பகவான். லோகோதாரக ஸ்ரீ பகவான் முக்தி பிரதாதா ஜெய பகவான். அகிலாண்டேஸ்வர ஸ்ரீ பகவான் அகிலாண்டேஸ்வர ஸ்ரீ பகவான் அகிலாண்டேஸ்வர ஸ்ரீ பகவான் அகிலாண்டேஸ்வர ஸ்ரீ பகவான். இந்த சிறந்த நாள்ல அன்போடு வாழ்த்துக்கள் கூற பக்தர்களுக்கு இந்த வண்ணஸ் என்னும் மகா சங்கல்பத்தின் துவக்கத்தை பத்தி தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கா? இதோ
நிச்சயம். இப்படி மலர்ந்து மனம் பரப்புகின்ற வன்னஸ் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. அதுல சில பேரோட எண்ணங்களை தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு அம்மா பகவானுடைய தெய்வீக அனுகிரகமான தீட்சை எனக்கு கொடுத்தாங்க. என்ன ஆச்சரியம்னா, என் கண் முன்னால எந்த ஒரு கடவுளுடைய படமும் இல்லாம நான் பாண்டுரங்கனையும் அம்மா பகவானையும் பார்த்தேன். நான் பார்த்த தரிசனம் உண்மைதான்னு உறுதிப்படுத்திக்கிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனிதனுக்கு இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிற இடம் ஒண்ணு இருக்குங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துக்கு நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால வந்திருந்தா இந்த மகாராஷ்டிர மாநிலத்துக்கு இன்னும் நிறைய சேவை செய்திருப்பேன்னு நம்புறேன். அம்மா பகவானுடைய அனுகிரகம் மூலமா இன்னும் என்னால நிறைய சேவை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. பகவான ரெண்டு வேறு வேறு ரூபங்கள்ல தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பகவான் ஒரு நண்பனா என்னோட பேசுறது ஒரு புறம்னா, இன்னொரு புறம் மங்கள ஆரத்தி கொடுத்த சமயத்துல ஒரு ஜோதியா பகவான் பிரகாசிச்சாரு. இத பார்த்து நான் பரவசம் அடைஞ்சேன். ஒரே சமயத்துல ரெண்டு விதமாக, அதாவது பேசும் ஒரு நண்பராக மனித ரூபத்துல ஒரு விதம், அதே சமயத்துல பிரகாசமான ஜோதியாக இன்னொரு விதம். பகவான ரெண்டு விதமா தரிசிக்கிறது ரொம்ப ஆனந்தமான ஒரு அனுபவம். I can't explain to you the difference Amma and Bhagwan have made to my life. Amma and Bhagwan do not preach religion. You can be Hindu, you can be Muslim, you can be Christian. They don't tell you to follow a god. According to him, your god is your parents. And if you believe and you worship them unconditionally and love them unconditionally, you can achieve anything in your life. I have done it. This is why I have got my success. So Bhagwan and Amma preach that they are here and they will do everything to make the world a successful place. If he makes you successful or you successful, it just means that the world is becoming successful. He can make that possible for me because Amma and Bhagwan have those powers. பகவான் வந்து என்ன டான்ஸ் மாஸ்டராக சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தைரியமாக இந்த முடிவு எடுத்து வந்தேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட் அவார்டு எனக்கு வந்தது. என்னால் அதை வந்து அது மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன். இந்த அவார்டு கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நடக்கணும்னா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பவர் வேணும் யாருக்குமே. ஸோ எனக்கு வந்து இங்கே எங்கள் அம்மா பகவான் எனக்கு கொடுக்குற எனி டைம் 24 hours எனக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த அனுகிரகம். கடந்த 25 இயர்ஸாக நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன். 11 வருஷமாக நான் பகவத் தர்மாவில் வந்ததுக்கு அப்புறமும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்லையும் இப்போ நான் பண்ணுற டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் எல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னாடி எப்படி இருக்கும்னா, நான் கிளாஸில் போய் கிளாஸ் போர்ஷன்ஸ்ன்னு முடிப்பேனே ஒழிய நான் நல்லா பண்ணியிருப்பேங்கிற திருப்தி எனக்கு இருக்கும். ஆனால் பசங்க கிட்ட நல்லா இல்லை, நல்லா பண்ணாங்களா, இப்படி சொல்லி தந்திருக்கலாமோ, அப்படி சொல்லி தந்திருக்கலாமோங்கிற ஒரு குறைவு இருந்துகிட்டே இருந்தது. ஒன்னஸ் யூனிவர்சிட்டியில் அதில் நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க. அற்புதமான டீச்சிங்ஸ், எல்லா டீச்சர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய டீச்சிங் அது. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கிறதுனா, நம்ம கிளாஸ் நடத்தும் போது ஒரு அன்பு வர்றது குழந்தைகள் கிட்ட. அந்த அன்போட நம்ம சொல்லி தரும்போது குழந்தைங்க எல்லாருமே நல்லா கவனிச்சு அந்த பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, நல்ல மார்க் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டீச்சர்னு நம்ம கிட்ட ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவும் வைக்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்டாட்டம் ஆயிடுறாங்க. இந்த அன்பு வந்து பகவான் டீச்சிங்ல சொல்றாரு, a happy individual only can create a happy society அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து என்னால் கண்கூட பார்க்க முடிஞ்சது. இதுதான் இந்த திருப்தி இல்லாததுதான் முன்னாடி எனக்கு இருந்ததுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இப்போ என்னன்னா, நான் கிளாஸ்ல நடத்தும் போது என்ன அழகா கோர்வையா என்னென்ன நடத்தணுமோ அதெல்லாம் கிளீனா வருது. இந்த மாதிரி ஒரு அன்போடையும் ஆர்வத்தோடையும் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குழந்தைகள் நல்லா முன்னுக்கு வந்து அவங்கள சந்தோஷப்பட்டு அவங்க பேரண்ட்ஸை சந்தோஷப்பட்டு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நம்ம எல்லாரோட ஆனந்தமான வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவை உறவு முறைகளில் அன்பு, அனுகிரகம், திருப்தி, வெற்றி மற்றும் கடைசியாக முக்தி நிலை. மனித வாழ்க்கைக்கு தேவையான ரத்தினங்களை பற்றி ஸ்ரீ பகவான் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா?
பல வருடங்களாய் நம்மளை அழுத்தி இருக்கிற அஞ்ஞான இருளை விலக்கி ஞான ஜோதி ஏற்றும் மகத்துவம் வாய்ந்தது நம் அன்பு பகவானின் திருவாய் மொழிகள். So it's most important is to be in touch with yourself. If you are a fool, then intelligence is to start there. That is to say, I am a fool. Do this and see, and you will strangely find you will become intelligent. If you're not efficient, so imagining you are efficient, stay with the fact that you are inefficient. The brain strangely will enter another mode where it will make you intelligent. So truth is what is important. Truth about what? About yourself. That is the surest way to success. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கணவன் மனைவி உறவில் ஒருத்தரை புரிஞ்சிக்க பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கணவனை புரிஞ்சுக்கணும், கணவனை வந்து மனைவியை புரிஞ்சுக்கணும்ன்றாங்க. ஆனால் வாஸ்தவத்தில் அங்கே புரிஞ்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த புரிஞ்சிக்கிறதுன்றது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிக்கண்டே போகலாம். அந்த மாதிரி இந்த புரிஞ்சிக்கிற நாடகம் ஆகிட்டே இருக்கலாம். என்ன பண்ணாலும் இந்த உறவை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அங்கே புரிஞ்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மாம்பழம் சாப்பிடும்போது அங்கே புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த உறவு. ஆனால் இந்த அனுபவிக்கும் திறன்ன்றது மனுஷாளுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி அந்த ஸ்கூலிங், அந்த மாதிரி எஜுகேஷன், அந்த மாதிரி சொசைட்டி, ஸோ அந்த அனுபவிக்கிறதுன்றது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டே போயிடுச்சு. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்டை பற்றி சில இமேஜஸ் ஃபார்ம் ஆகிடுது. இவர் இப்படி தான் அப்படி தான், நிறைய இமேஜஸ். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் இமேஜஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ நாளடைவில் முதல்ல நல்லா இருக்குது, சில பேருக்கு எடுத்தோன்னா ஃபியூ மந்த்ஸோ ஃபியூ வீக்ஸோ ஃபியூ இயர்ஸோ நல்லா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் ரிலேட் பண்ணுறது ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இந்த மனுஷால் வந்து பேக்ரவுண்டில் போயிடுறாங்க. மனுஷால் பேக்ரவுண்டில் போயிட்டா ஒருத்தர் அனுபவிக்கவே முடியாது. அனுபவிக்க எப்போ முடியலையோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜாய் இல்லை, ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சாம் இல்லை. அதுவே ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அனுபவிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஸ்மால் திங்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு காஃபி குடிக்கும்போது என்ன பண்ணுறோம் நம்மன்னா, ஏதோ தாட்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம அந்த காஃபியை நம்ம அனுபவிக்கிறது கிடையாது. நம்ம அந்த ஸோ இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி அனுபவிக்கிறது. அதே மாதிரி நடந்து போகும்போது அதுவே பெரிய ஆனந்தம் அது. ஆனால் ஏதோ தாட்ஸ் வரதுனால நம்ம அதை அனுபவிக்க மாட்டேங்கிறோம். குளிக்கும் போதும் எவ்வளவோ நம்ம அனுபவிக்கலாம், அதையும் நம்ம பண்ணுறது இல்லை. ஃபிசிக்கல் சிம்பிள் திங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணி 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 மூலமாக ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம வந்து அனுபவிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம அனுபவிக்கலாம். இல்லைங்க சினிமா அனுபவிக்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி அதுவும் அனுபவிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தான் சொல்லும் போதும் ஒய்ஃப் அனுபவிக்கலாம். இந்த அனுபவிக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அந்த ஒய்ஃபை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஹஸ்பண்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் அதை அனுபவிக்கலாம். யாராக இருந்தாலும் அதையே கதை தான், அது ஒன்றும் மாறாதுன்றது. ஸோ இந்த அனுபவிக்கிறதுன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். You see, you do not know me. So the best thing to start is, you start with your God. You must certainly be believing in some God. You can start with your God. He could be Rama or Krishna or Christ, whatever your God is. How could you believe me? Because you're a totally new person. There's no way. So I am not interested in perpetrating myself. Be very clear about that. I am here basically to put you in touch with your God. So down the line, maybe you would
you could discover me, and then some bond could develop. So I am not important as far as you are concerned. What is important is, do you want a change in your life? Do you want to have an end to your physical suffering, your psychological suffering, your existential suffering? So would you like to have an end to all these sufferings? So all that I'm suggesting is, come, there's only one way. No psychology is going to help. It'll help up to a point. No philosophy is going to help. It would help up to a point. Beyond that, God has to help you. And what God? Any God whom you have been worshipping. You are not required to accept me at all. Be very clear about it. Your God would appear to you. He would start relating to you. He would give you the grace to transform your lives. You can follow any teaching, do any sadhana, worship any God. It's purely a personal affair. But whatever it is, we'll help you in the process, that is all. See, the problem is the human mind. It's all the time creating mental formations. And it is not in your control. Like when you dream, it looks as though you are in control of the dream, but you could observe you have no control over the dream. The dream is going on all the time. It is giving its own connections. You land up in places, you meet people, all kinds of things are happening. Unfortunately, the same thing is happening even in waking consciousness. Since you are all the time daydreaming, you are not able to see things as they are. That is the problem. All the time you are interpreting, the images are coming in from the past, you are giving connections, you are seeing meaning to things where there are no meaning. So, this is the function which exactly stops when you become enlightened. ஒவ்வொரு விசேஷமான நாட்களிலும் அருளை பன்மடங்காக அதிகப்படுத்துவது ஸ்ரீ அம்மா பகவானின் சங்கல்பம். ஆகவே இந்த நன்னாளில் நமக்கு தேவையான ஒரு பிரார்த்தனை செய்து அருளை பெறும் பாக்கியத்தை பெறுவோமா? நம் நலனை விரும்புபவர்களை நண்பர்கள் என்று சொல்வோம். உலகத்தின் நன்மைக்காகவே அவதரித்த நம் அம்மா பகவானை என்னன்னு சொன்னா சரியா இருக்கும்? வார்த்தைகளே இல்லை இல்லையா?
அவங்களோட பந்தம் எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அதிகமாகணும்னு மனமாற விரும்புகிறேன். மீண்டும் உங்களுக்கு ஸ்ரீ பகவானோட ஜென்மதின வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகிறேன். நமஸ்தே. ஓம் பகவான்